வணக்கம், நான் பிரபு. ஸோ இந்த கிளாஸில் பிஜிடிஆர்பி யூனிட் 9ல் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் கேட்டலிஸ்ட்டில் அதில் மெக்கலிஸ்-மென்டன் ஈக்குவேஷன் அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மெக்கலிஸ்-மென்டன் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு அதோட யூனிட் கேட்டாங்கன்னா மோல் பர் லிட்டர் இல்லாட்டி எம். இந்த மோல் பர் லிட்டர் எப்படி சொல்லலாம்? மோல் டெசிமீட்டர் -3 எது வேணால் சொல்லலாம். கேபிட்டல் எம் சொல்லலாம், இல்லாட்டி மோல் பர் லிட்டர் கேபிட்டல் எம், மோல் டெசிமீட்டர் -3 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ எப்படிலாம் ஃபார்ம் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டெப் 1ல் ஃபார்மேஷன் ஆஃப் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ். இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஒரு என்சைம், டோட்டல் என்சைம், சரி வெரி என்சைம், ஒரு சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ், உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்குது வித் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டர் K1. இப்போ இது டிசோசியேட் ஆச்சுன்னு சொன்னால் திருப்பி என்சைம் ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட்டாக மாறும், அது K-1ன்னு வச்சுக்கோங்க. இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல் என்ன ஆகும்னா, இன் ஸ்டெப் 2 decomposition of the complex நடக்குது. எப்படி நடக்கும் காம்ப்ளெக்ஸு? ஃபார் எக்ஸாம்பிள், ES அப்படின்ற சப்ஸ்ட்ரேட் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் வித் ரியாக்ஷன் ஆஃப் K2. ஸோ ப்ராடக்ட் ப்ளஸ்ஸு என்சைம்ஸாக வெளியில் வந்துடும். ப்ராடக்ட் ப்ளஸ்ஸு என்சைம். ஓகே, இதுதான் 2 ஸ்டெப். இது ஒரே ஸ்டெப்பில் எழுதியிருப்பாங்க, நான் 2 ஸ்டெப்பாக எழுதியிருக்கேன். சரி, இப்போ இதோட டெரிவேஷன்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. டைரெக்டாக நான் எங்கே போயிடுறேன்னு சொன்னால் மெக்கலிஸ்-மென்டன் ஈக்குவேஷன் போயிடுறேன். இந்த மெக்கலிஸ்-மென்டன் ஈக்குவேஷன் இது எப்படி எழுதுறது? ரேட் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு, அதான் ரேட்டுன்னு சொல்லுவோம். ரேட் ஈக்குவல் டு நம்மளுக்கு ப்ராடக்ட் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு? செகண்ட் ஸ்டெப்பில். அப்போ K2 வித் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, வித் டோட்டல் என்சைம் கான்சன்ட்ரேஷன் E0, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் E0 வித் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் S டிவைடட் பை. இப்போ இது நடக்கணும்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னு சொன்னால், இந்த என்சைம் டிசோசியேஷன் ப்ளஸ்ஸு இந்த K1 ஆட் பண்ணி K2ஓட சரி இந்த ESன்ற இந்த ES இருக்கு இல்லையா, அந்த ESன்ற டோட்டல் என்சைம் டிசோசியேஷன் K1 ப்ளஸ் இந்த ப்ராடக்ட் ஃபார்மேஷன் K2, இந்த ஓவரால் ரியாக்ஷனை K1 டிவைட் பண்ணிங்கன்னா இந்த ரியாக்ஷன் கிடைக்கும். அதான் நான் சொல்லியிருக்காங்கன்னா K-1 ப்ளஸ் K2 டிவைட் பை K1 ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் S. இது வந்து ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன்லாம் யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன வேணும் அதெல்லாம் தேவை. இந்த 2 ஸ்டெப்பு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டீகம்போசிஷன் தெரிஞ்சு வச்சுங்க, தென் மெக்கலிஸ்-மென்டன் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சு வச்சுங்க. இந்த இதில் இந்த பாட்டு பாருங்கள். இந்த பாட்டு இருக்கு இல்லையா, அதாவது என்ன பாட்டுனா, ஸோ K-1 ப்ளஸ் K2 பை Km, சரி K1 ஈக்குவல் டு Kmன்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் Kmனா, இட் இஸ் அ மெக்கலிஸ்-மென்டன் ஈக்குவேஷன். மென்டன் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் கிடையாது, கான்ஸ்டன்ட். சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் சொல்லிடுவாங்க. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கிடையாது, மெக்கலிஸ்-மென்டன் கான்ஸ்டன்ட். இது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அப்போ Km எப்படி இதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. சரி, இந்த இதுக்கு பதிலாக அந்த இதில் அப்ளை பண்ணுறேன். அப்போ ரேட் ஈக்குவல் என்ன வரும்? தேர்ஃபோர் ரேட் ஈக்குவல் டு K2 E0 சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் S. இந்த பாட்டுக்கு ஃபுல்லாக Km சொல்லிடுறேன். Km ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் S. இந்த ஈக்குவேஷன் மட்டும் போதுங்க. சரி, இந்த ஈக்குவேஷனில் ரேட் மேக்ஸிமம் ஈக்குவல் டு K2 E0ன்னு சொல்லுவாங்க. K2 E0. அப்போ அந்த K2 E0க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த R மேக்ஸிமம், சம்டைம் R மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி மேக்ஸிமம், V மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எதை வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் V மேக்ஸ் அப்ளை பண்ணுறேன். அப்போ R ரேட் ஈக்குவல் டு V மேக்ஸ் ஈக்குவல் டு என்னது? R மேக்ஸ் ஈக்குவல் டு என்னது? K2 E0. அப்போ K2 E0க்கு பதிலாக V மேக்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ V மேக்ஸ் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் S டிவைடட் பை Km ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் S. இந்த ஈக்குவேஷன்னா மெக்கலிஸ்-மென்டன் ஈக்குவேஷன் சொல்கிறோம். இது ரொம்ப 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 முக்கியம். சரி, இதில் வந்து என்ன கொஷின்ஸ்? 3 கண்டிஷன்.
சரி, இதுக்கு முதல்ல என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த Vmax ஈக்குவல் டு என்ன சொன்னோம், K2 E0ன்னு சொன்னோன்னா, அதாவது Rmax ஈக்குவல் டு K2 E0 இல்லாட்டி Rmax ஈக்குவல் டு Vmax சொல்கிறப்ப, அப்போ Vmax ஈக்குவல் டு ரெண்டும் ஒன்று தான், K2 E0ன்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ K2 என்ன ஆகும், K2 ஈக்குவல் டு என்ன ஆகும், Vmax பை E0ன்னு கொண்டு வரும். கான்சன்ட்ரேஷன், டோட்டல் என்சைம் கான்சன்ட்ரேஷன் E0. அப்போ இது கேட்கலாம், K2 கேட்கலாம். ரெண்டாவது Km கேட்பாங்க. ஸோ Km எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கிராஃபில் வந்து கிடைக்கிறதுனா ஸ்லோப் பை இன்டர்செப்ட். ஸோ Km ஈக்குவல் டு ஸ்லோப் பை இன்டர்செப்ட். ஸ்லோப் கொடுத்துருப்பாங்க, இன்டர்செப்ட் கொடுத்துருவாங்க, அதை கொடுத்தாங்கன்னு சொல்ல தெரியணும். இப்போ இந்த இதில் K2ன்றது என்ன, இந்த K2ன்றது என்னென்னா டர்ன் ஓவர் நம்பர் ஆர் டர்ன் ஓவர் ஃப்ரீக்வன்சி இல்லாட்டி கேட்டலிட்டிக் கான்ஸ்டன்ட். இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன கொடுத்துருவாங்கன்னா, ஒரு இதில் K2ஓட வேல்யூ அவங்களே கொடுத்துருவாங்க. வாட் இஸ் த டர்ன் ஓவர் நம்பர்னு கேட்பாங்க. அப்போ K2 என்ன வேல்யூவோ அதுதான் டர்ன் ஓவர் நம்பர். இல்லாட்டி எது K2 வேல்யூவோ அதுதான் டர்ன் ஓவர் ஃப்ரீக்வன்சி இல்லாட்டி கேட்டலிட்டிக் கான்ஸ்டன்ட். எது கேட்டாலும் அதை சொல்ல தெரியணும். ஓகேங்களா? எது Vmax ஈக்குவல் டு K2 E0ன்னு சொல்லிடுவோம். அப்போ E0 ஈக்குவல் டு Vmax பை E0ன்னு வரும். அதில் K2ன்றது என்னன்னு சொல்லியிருக்கேன். இதை வச்சு கொஸ்டின் இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் 3 கண்டிஷன் சொன்னோன்னா, R ஈக்குவல் டு Vmax X பை Km ப்ளஸ் S. இதில் வந்து 3 கண்டிஷன் இருக்குது, 3 கண்டிஷன். அந்த 3 கண்டிஷன் அப்ளை பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 கண்டிஷன். ஃபஸ்ட்டு கேஸ் 1 லோ substrate concentration லோ, வெரி லோ அப்படி எடுத்துக்கலாம். இப்போ சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் லோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல கிராஃப் போடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இப்போ இந்த இடத்துல சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் ஒரு கிராஃப் யாருக்கு எடுக்கிறோம், ரேட்டு வெர்சஸ் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் எஸ். இப்போ லோ சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் இப்படி ஒரு கிராஃப் கிடைக்குது. அப்போ சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் இந்த இடத்துல லோவாக இருக்குது. அப்போ லோவாக இருந்துச்சுன்னா இந்த இதில் வந்து சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் லோ. ஓகேவா? இங்கே வந்து எஸ்ஸோட வேல்யூ வந்து ஹை, சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் வந்து இங்கே ஹையாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதுக்கு நேராக போடுங்க, எந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்கோ இதை தான் நம்ம சொல்லுவோம்னா Vmaxன்னு சொல்லுவோம். சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருந்துச்சுன்னா அங்கே Vmax வெலாசிட்டி மேக்ஸிமம். அதாவது சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டியில் எந்த மாற்றமும் இருக்காது, அதை சொல்ல தெரியணும். இப்போ சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் லோவாக இருக்கிறப்ப இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் லோ. அப்போ என்ன சொல்லலாம்னா Km டபுள் கிரேட்டர் தென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் S. அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். R ஈக்குவல் டு Vmax சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் S டிவைடட் பை Km எஸ்ஸோட மதிப்பு ரொம்ப கம்மி, 1 காட்டிலே ரொம்ப கம்மியாக இருக்குது, 1ன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், டிவைடட் பை Kmன்னு வந்துடும். Km அப்போ இந்த Vmax பை Km ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், Vmax பை Km ஈக்குவல் டு ஒரு ரேட் கான்ஸ்டன்ட் Kன்னு வச்சுக்கோங்க. அப்போ R ஈக்குவல் டு என்ன ஆகும், இந்த டேமுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறீங்க, Kன்னு கொண்டு வரீங்க, தென் S சொல்லுறோம். அப்போ S பவர் 1ன்னு இருக்குது. அதாவது 1 இல்லைன்னா கூட 1 ஞாபகம் வச்சுக்கிறோம். S பவர் K ரேட் ஈக்குவல் டு K S பவர் 1ன்னு இருக்குது. அப்போ என்ன ஆகும், இது இட் ஃபாலோஸ் ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்னு கரெக்டானு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஆர்டர்னால் இப்போ கான்சன்ட்ரேஷன் கூட ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கூடணும். அப்போ கூட்டிகிட்டே இருக்குது. அப்போ இந்த பார்ட் ஃபுல்லாக என்ன சொல்லலாம், ஃபஸ்ட் ஆர்டர்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், Km டபுள் கிரேட்டர் தென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் S. இதை சொல்ல தெரியும். இது கேஸ் 1. என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். அதாவது லோ சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷனில் Km டபுள் கிரேட்டராக இருக்குது. அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணோன்னா Km வந்து அதிகம், இது கம்மி, ஈக்குவல் டு 1 எடுத்தாச்சு. அப்போ Km இருக்கும். அப்போ இந்த டேம் என்ன பண்ணிடுறோம், Kன்னு வச்சுக்கிறோம். அப்போ ரேட் ஈக்குவல் டு K கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Sன்றோம். இது ஏன் ஃபாலோஸ் ஃபஸ்ட் ஆர்டர்னா, ஏன்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து மட்டும் மாறும். அப்போ கான்சன்ட்ரேஷனுக்கு லோவாக இருக்கிறப்ப கான்சன்ட்ரேஷன் கூட ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது கேஸ் 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் 2 எடுத்துக்கோங்க. இப்போ கேஸ் 2 ரெண்டாவது கண்டிஷன்னா ஹை சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் ஹை.
ஓகே. ஸோ சப்ஸ்ட்ரேட் அப்போ என்ன அர்த்தம்னா Km less than concentration of S. அப்போ சேம் ஈக்குவேஷன் போடுங்க. ரேட் ஈக்குவல் டு Vmax S சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் S, Km கம்மியாக இருக்குது, S தான் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம்னா இங்கே Sன்னு எடுத்துக்கலாம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் S மட்டும். அப்போ என்ன ஆகும், இந்த எஸ்ஸும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ R ஈக்குவல் என்ன ஆகும், Vmaxன்னு வரும். இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா ஜீரோ ஆர்டர்னு சொல்கிறோம். ஜீரோ ஆர்டர் ஏன் ஜீரோ ஆர்டர், இங்கே சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷனே இல்லை. அப்போ ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்சன்ட்ரேஷன், தேர்ஃபோர் ஜீரோ ஆர்டர்னு சொல்லிடுறோம். அப்போ எப்போ ஹை சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷனில் ஜீரோ ஆர்டர். அப்போ இதுக்கு கிராஃப் போட்டோம்னா ஒரு சின்னதாக போட்டு காமிக்கிறேன். இப்போ இதுக்கு கிராஃப் போடுறோம். அதே தான் ரேட்டு சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். இப்போ என்ன சொல்லியிருக்கோம், ஹை கான்சன்ட்ரேஷனில். அப்போ ஹை கான்சன்ட்ரேஷனில் கிராஃப் எப்படி ஆகுது, இந்த மாதிரி வரும். ஹை கான்சன்ட்ரேஷன், இதுதான் ஹை கான்சன்ட்ரேஷன். அப்போ ஹை கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுதுன்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் மாறாமல் அப்படியே இதே இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடத்துல தான் என்ன சொல்லுவோம்னா Vmaxன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன கண்டிஷன், Km less than concentration of S. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லிடலாம், ஜீரோ ஆர்டர், ஜீரோ ஆர்டர்னு சொல்லிடுச்சு. ஏன் ஜீரோ ஆர்டர்னா டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ரியாக்ஷன். ஓகே. இப்போ மூணாவது கேஸ் 3. இப்போ Km மெக்காலிஸ் மெயின்டைன் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷனாக இருக்குது. இப்போ எப்படி எழுதுறது, இப்போ ரெண்டுமே சமமாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஈக்குவலாக இருக்கிறப்ப கேஸ் 3 ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரேட் ஈக்குவல் டு என்ன சொல்ல போகிறோம், Vmax substrate concentration S divided by Km plus substrate concentration S is equal to Vmax substrate concentration S divided by இந்த இதுவும் ஈக்குவல்னு இருக்கேன், அதனால் இந்த டேர்ம் பதிலாக இங்கே நான் எஸ்ன்னு போடுறேன். அப்போ S plus S equal to என்னலாம், V maximum substrate concentration S divided by 2S. அப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ R ஈக்குவல் என்ன ஆகுனா Vmax by 2ன்னு கொண்டு வந்துடலாம். அப்போ சப்ஸ்ட்ரேட் கான்ஸ்டன்ட்டும் மெக்காலிஸ் மெயின்டைன் கான்ஸ்டன்ட்டும் சமமாக இருந்துச்சுன்னா, அதை ஈக்குவலாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன கிடைக்குன்னு சொன்னால், எங்கே மேக்ஸிமமாக இருக்கோ, அதாவது V மேக்ஸிமமாக இருக்கோ அந்த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனில் ஹாஃப், இப்போ இதான் V மேக்ஸிமம் வச்சுக்கலாம். அப்போ இந்த இதில் ஹாஃப் இது. அப்போ இந்த இடத்துல என்னவாக இருக்கும்னா Km ஈக்குவல் டு சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் S. ஓகேங்களா, இதை கேட்பாங்க, கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ 3 கண்டிஷன் பார்த்துருக்கோம். இப்போ இதுக்கு ஓவராலாக நம்ம கிராஃப் எடுத்தோம்னு சொன்னால், இப்போ இதுக்கு ஓவராலாக ஒரு கிராஃப் சொல்கிறேன். என்ன கிராஃப்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்கும் கிராஃப் எடுக்கிறோம், ரேட் ஆர் வெலாசிட்டி, இங்கே சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் S. இது என்ன ஆகுதுன்னா இப்படி போகுது. ஓகே, இப்படி போகுது. ஓகேங்களா, இதில் 3 விதமான கொஸ்டின் இருக்குது. அந்த 3 விதமான கொஸ்டின்னு சொல்ல தெரியணும். அப்போ இந்த மாதிரி சொல்லியாச்சு. ஓகே, இப்போ எது ஃபஸ்ட் ஆர்டர், இந்த இடத்துல இது என்ன கண்டிஷன், லோ கான்சன்ட்ரேஷன். அப்போ இது இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் லோ. அப்போ Km யாராக இருக்குது, அதிகமாக இருக்குது வென் கம்பேர் வித் S. அப்போ என்ன ஆகுதுன்னா Km அதிகமாக இருக்கிறப்ப லோ கான்சன்ட்ரேஷனில் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் கூடுது. அப்போ இது என்ன சொல்லலாம், ஃபஸ்ட் ஆர்டர்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட் ஆர்டர் இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, அட் ஹை கான்சன்ட்ரேஷன் யார் அதிகமாக இருக்கா, Km less than சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் S. அப்போ சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கிறப்ப அதோட ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் பாருங்கள் மாறாமல் இருக்குது. ஓகேவா, அதனால் இது என்ன சொல்லலாம், ஜீரோ ஆர்டர்னு சொல்லிடலாம். ஜீரோ ஆர்டர். ஓகே, இப்போ எந்த இடத்துல V மேக்ஸிமம் இருக்கோ அதில் பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல மாறாமல் இருக்குது. அப்போ இந்த இதில் ஹாஃப், இப்போ இந்த இடத்துல இதில் ஹாஃப் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகுனா Km ஈக்குவல் டு சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் S. அப்போ R மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் Vmax by 2ன்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான். இந்த இதில் இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இதில் Vmax கேட்பாங்க, Rmax கேட்பாங்க, அதை வச்சு நீங்கள் சொல்ல தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு 3 கொஸ்டின் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட் கொஸ்டின் டைப்பு, ஃபஸ்ட் கொஸ்டின், when
change the concentration, change the reaction. reaction நான் என்ன மாற்ற போகிறேன், ஃபஸ்ட் ஆர்டர்லேருந்து டு ஜீரோ ஆர்டராக மாற்றுறேன். ஜீரோ ஆர்டர். when the change the reaction first order to zero order, அப்போ என்னன்னா, அதாவது என்ன கொஸ்டின் புரியுதுன்னு பாருங்கள். when change the reaction first order to zero order மாற்ற போகிறேன். எது ஃபஸ்ட் ஆர்டர், இந்த இருக்குது ஃபஸ்ட் ஆர்டர், இது ஃபஸ்ட் ஆர்டர், ஜீரோ ஆர்டராக மாற்ற போகிறேன். அப்போ ஒரு ஃபஸ்ட் ஆர்டரை நான் ஜீரோ ஆர்டர் மாற்றணும்னா சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணணும்னு கேட்கலாம். அப்போ இதுதான் ஃபஸ்ட் ஆர்டர்னு தெரியும், இந்த கிராஃப் வச்சே சொல்லணும். இப்போ லோ கான்சன்ட்ரேஷன், அப்போ சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் லோவாக இருக்கிறப்ப கேஎம் அதிகமாக இருக்கும், இது கம்மியாக இருக்கும், அப்போ ஃபஸ்ட் ஆர்டர்னு சொல்லிடுவீங்க, ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதே ஹை கான்சன்ட்ரேஷன் எஸ் அதிகமாக இருக்கும், அப்போ அது என்னவாக இருக்கும், ஜீரோ ஆர்டர், ஏன்னா மாறாமல் இருக்குது. அப்போ இப்போ ஃபஸ்ட் ஆர்டரை ஜீரோ ஆர்டராக மாற்ற போகிறீங்க. அப்போ லோ கான்சன்ட்ரேஷன் வந்து ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு மாற்றணும். அப்போ ஆன்சர் என்ன சொல்லலாம்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ். ஆர் வேறு என்ன சொல்லலாம், கேஎம் மதிப்பு, மெக்காலிஸ் மென்டென் ஈக்குவேஷன் கான்ஸ்டன்ட் வந்து என்னவாக இருக்கணும், லோவாக இருக்கணும். ஓகேங்களா, இதில் ஹையாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது. இப்போ ஜீரோ ஆர்டர் போயிடுச்சுன்னா சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறோம், கேஎம் அதாவது மெக்காலிஸ் மென்டென் கான்ஸ்டன்ட் மதிப்பு கம்மியாக இருக்கும். சரி, இப்போ அடுத்த கொஷின், செகண்ட் கொஷின், இதே மாற்றி சொல்கிறேன். when change the reaction, change the reaction ஜீரோ ஆர்டர் டு ஃபஸ்ட் ஆர்டராக மாற்றணும். இதெல்லாம் மெமரியாக தெரியக்கூடாதுங்க, உங்களுக்கு கிராஃப் வச்சே சொல்லிடணும். இப்போ என்ன சொல்லியிருக்கோம், ஜீரோ ஆர்டரில் இது ஜீரோ ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டராக மாற்றணும். அப்போ சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணணும், ஸோ ஆன்சர் சப்ஸ்ட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்ணணும். டிக்ரீஸ் த சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். இல்லைன்னா என்ன சொல்லலாம், ஸோ கேஎம் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் த கேஎம், மெக்காலிஸ் மென்டென் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, சரி. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெக்காலிஸ் மென்டென் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு எஸ்ஸாக இருக்குது. அப்போ என்ன சொல்லணும்னா, அப்போ என்னன்னு சொன்னால், ஒரு கிராஃபில் மேக்ஸிமம் கிடச்சிச்சு இல்லையா, இந்த கிராஃபில் இங்கே மேக்ஸிமம் கிடச்சிச்சு, அதாவது ஜீரோ ஆர்டர் கிடைக்கிறப்ப மாறாமல் வி மேக்ஸிமம் கிடச்சி, வெலாசிட்டி மேக்ஸிமம் கிடச்சிச்சு. அப்போ அதில் பகுதி தான் நம்ம என்ன சொல்லணும், ஆர் ஈக்குவல் டு வி மேக்ஸ் பை 2ன்னு சொல்லணும். அப்போ இந்த இடத்துல என்னவாக இருக்குன்னா, கேஎம் ஈக்குவல் டு எஸ், அதை தான் நான் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ கேஎம் ஈக்குவல் டு எஸ், த மெக்காலிஸ் மென்டென் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட் at which the rate of formation of the product becomes the half of the maximum rate is obtained at a high concentration. இதை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா, the linear work மெத்தட்னு சொல்லியிருப்பாங்க. the linear work method, மெக்காலிஸ் மென்ஷன் ஈக்குவேஷனில் கிராஃபிக்கல் மெத்தட்னு சொல்லலாம். ஸோ ரேட் ஈக்குவல் டு, இதுக்கு என்ன சொல்லலாம், ரேட் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா, வி மேக்ஸ் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் எஸ் டிவைடட் பை கேஎம் ப்ளஸ் எப்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. இந்த ஈக்குவேஷனை வச்சு எப்படி இந்த மெத்தட் கொண்டு வருதுன்னு பாருங்கள். அப்போ என்ன சொல்லலாம், ரேட் ஈக்குவல் டு, இந்த இதில் அப்படி எழுதுகிறேன். ஸோ ரேட் ஈக்குவல் டு வி மேக்ஸ் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் எஸ் divided by km, இந்த ப்ளஸ் இங்கே வச்சுறேன், ப்ளஸ் வி மேக்ஸ் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் எஸ் பை இந்த எஸ் இங்கே போடுறேன். இந்த ஈக்குவேஷன்லேருந்து அதை கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாம், இதையும் கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு ரெசிப்ரோக்கல் எடுங்க. அப்போ ரெசிப்ரோக்கல் எஸ்எஸ்ஸும் கேன்சல் பண்ணுறோம், இது ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா அப்போ ரெசிப்ரோக்கல் 1/r equal to km by v max substrate concentration s plus 1/v max ன்னு வரும். இப்போ என்னது, y equal to mx plus c. yன்றது இது, mன்றது இது, xன்றது 1/xன்னு வரும், cன்றது இந்தது. ஓகேங்களா, அப்போ இதுக்கு நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் எடுத்தோம்னா, இதுக்கு கிராஃபிக்கல் மெத்தட், லீனியர் பர்க் மெத்தடில் கிராஃபிக்கல் மெத்தட். அப்போ இது என்ன ஆகுதுன்னா, 1/r 1/s கான்சன்ட்ரேஷன் ஆஃப் s. அப்போ ஒரு ஸ்லோப் கிடைக்குது, பாசிட்டிவ் ஸ்லோப்பு, இந்த மாதிரி ஸ்லோப் கிடைக்குது. இந்த ஸ்லோப் என்ன சொல்கிறோம்னா, இது இன்டர்செப்ட் என்ன சொல்லலாம், ஸோ இன்டர்செப்ட் 1/v max, ஸ்லோப் ஈக்குவல் டு km by
Vmax. ஓகேங்களா, km by Vmax. ஓகே, இன்டர்செப்ட் 1 by Vmax, ஸ்லோப் km by Vmax. இது தெரிஞ்சாவே போதும். இன்கேஸ் இன்னொன்று, இது வந்து இன்டர்செப்ட் y ஆக்சஸ்க்கு வந்து 1 by Vmax. இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல ஜாயின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நேராக போட மாட்டேன். இந்த இடத்துல இது வந்து இன்டர்செப்ட் ஈக்குவல் டு Vmax. இது y ஆக்சஸ்க்கு. இதே x ஆக்சஸில் கட் பண்ணுறதுனா அதுக்கு என்னன்னு சொன்னோம்னா, அது இன்டர்செப்ட் தான். அந்த இன்டர்செப்ட் என்னன்னு சொன்னால் -1 by kmன்னு சொல்லுவாங்க. x ஆக்சஸ்க்கு -1 by km, y ஆக்சஸ்க்கு 1 by Vmax. இதை கேட்க மாட்டாங்க, இதை தான் கேட்பாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸ்லோப் எது, அதாவது லீனியர் பர்க் மெத்தடில் 1/r-க்கும் 1/s-க்கும் நீங்கள் கிராஃப் எடுக்கிறப்ப எது ஸ்லோப்பு எது இன்டர்செப்ட், இதை தெரிஞ்சு வச்சுங்க. இது போக இன்னொரு ஈக்குவேஷனும் இருக்குது. அது என்னன்னு சொன்னால் த எடிட் ஹாஸ்க்லி மெத்தட். அதை அப்படியே டைரெக்டாக சொல்லிடுறேன், இதை அப்படியே நீங்கள் படித்து வச்சுங்க. எடிட் EADIE எடிட் ஹாஸ்டி மெத்தட்ஸ். ஓகேங்களா, இது கேட்கலாம். இதில் என்னென்னா r/s சப்ஸ்ட்ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு Vmax by Km minus r/Km. அப்போ இங்கே என்னென்னா கிராஃப் வந்து என்ன வரும்னு சொன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் நெகட்டிவில் வரும். SR இருக்கிறப்பனா நெகட்டிவ் ஸ்லோப் வரும். அப்போ ஸ்லோப் ஈக்குவல் டு எதுனா, ஸ்லோப் ஈக்குவல் டு -1 by Km. ஓகேங்களா, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் இன்டர்செப்ட் எது கேட்கணும்னா Vmaxன்னு சொல்லுவோம். அந்த இதில் பார்த்தீங்கன்னா Vmax by Kmன்னு சொல்லியிருப்போம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Vmax by Km y ஆக்சஸில், இதே x ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா Vmax. ஓகேங்களா, இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இது சம்மந்தமாக நான் ஒரு 3 கொஷின்ஸ் மட்டும் சொல்கிறேன். இப்போ CSRல கேட்ட கொஷின். ஃபஸ்ட்டு கொஷின், இதில் CSRல கேட்ட கொஷின், அதாவது என்ன கேட்டதுனாங்கன்னா 1/r-க்கும் 1/s-க்கும் நம்ம கிராஃப் எடுக்கிறப்ப ஸ்லோப்போட வேல்யூ 300, இன்டர்செப்டோட வேல்யூ 2 × 10⁵. ஸோ வாட் இஸ் Kmன்னு கேட்டிருக்காங்க. அப்போ Km நம்மளுக்கு என்ன தெரியும், Km என்ன சொல்லியிருக்கேன், Km ஈக்குவல் டு காலேஜ் மென்ஷன் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு ஸ்லோப் பை இன்டர்செப்ட். ஸ்லோப் பை இன்டர்செப்ட் நான் யூனிட்லாம் டெரைவ் பண்ணல, நான் டைரெக்டாக சொல்கிறேன் பார்த்துங்க. இதில் ஸ்லோப் எவ்வளோ, 300. ஸ்லோப் ஈக்குவல் டு 300 by 2 × 10⁵. அப்போ கேன்சல் பண்ணுங்கள். அப்போ 3/2 × 10⁵, இங்கே 2 ஜைபர் போயிடுச்சு, -3 இருக்கும். therefore answer equal to 1.5 × 10⁻³ யூனிட் டெரைவ் பண்ணி. ஓகே, இவ்வளோதான். இது CSRல கேட்ட கொஸ்டின்ஸ். ஒரு டைம் என்னென்ன கேட்டாங்கன்னா ஸ்லோப்பு இன்டர்செப்ட். இது டேரெக்டாக உங்களுக்கு ஸ்லோப்புன்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கிராஃப் எடுக்கிறப்ப 1/r-க்கும் 1/s-க்கும் கிராஃப் எடுக்கிறப்ப ஸோ Km by Vmax ஈக்குவல் டு இவ்வளோ, 1 by Vmax ஈக்குவல் டு இவ்வளோ. ஸோ வாட் இஸ் Kmன்னு கேட்பாங்க, அது சொல்ல தெரியும். தென் கொஸ்டின் நம்பர் 2. ஸோ செகண்ட் கொஸ்டின், இதுவும் CSRல கேட்ட கொஸ்டின் தான். நான் ஷார்ட்டாக அப்படி எழுதியிருக்கேன். K2 வேல்யூ கொடுத்துட்டாங்க, E0 வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் Vmax அண்ட் டர்ன் ஓவர் நம்பர். நம்மளுக்கு என்ன தெரியும், Vmax ஈக்குவல் டு, ஸோ Vmaxன்றது என்னது, Vmax ஈக்குவல் டு K2 × E0. அப்போ K2 கொடுத்தாச்சு, E0 கொடுத்தாச்சு. அப்போ Vmax ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ Vmax ஈக்குவல் டு K2 எவ்வளோ, 3.42 × 10⁴ செகண்ட் இன்வெர்ஸ் இன்ட்டு E0 எவ்வளோ, 1 × 10⁻² மோல் டெசிமீட்டர் -3. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். Vmax ஈக்குவல் என்ன ஆகும், 1 தான் இருக்குது. அப்போ 3.42 × 10⁴ மோல் டெசிமீட்டர் -3 செகண்ட் இன்வெர்ஸ். அப்போ Vmax கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ வாட் இஸ் டர்ன் ஓவர் நம்பர், TON. டர்ன் ஓவர் நம்பர் ஈக்குவல் டு K2 வேல்யூ. நம்மளுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், K2 என்ன தான், அதான். இல்லாட்டி கேட்லட்டிக் எஃபிஷியன்சினாலும் சரி, கேட்லட்டிக் எஃபிஷியன்சின்னு வேணால் கேட்லட்டிக் கான்ஸ்டன்ட்னாலும் சரி, டர்ன் ஓவர் நம்பர்னாலும் சரி, டர்ன் ஓவர் ஃப்ரீக்வன்சினாலும் சரி, K2 வேல்யூவை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் K2 வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அப்போ டர்ன் ஓவர் நம்பர் K2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ 3.42 × 10⁴ செகண்ட் இன்வெர்ஸ். அப்போ Vmaxன்னு சொல்லிட்டோம், K2 வேல்யூவும், அதான் டர்ன் ஓவர் ஃப்ரீக்வன்சியும் சொல்லியாச்சு. ஸோ அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். இன்னும் நிறைய இருக்குங்க, ஆனால் அந்தளவுக்கு நம்ம PGTRBக்கு தேவையில்லை. ஸோ பாலிடெக்னிக் எக்ஸாம் PGTRBக்கு இது மட்டும் பார்த்தாவே போதுங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன கொஸ்டின்னா, மூணாவது கொஸ்டின்
என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ வி மேக்ஸ் கொடுத்துட்டாங்க. வி மேக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 2 × 10⁻³ அதே கேஎம் கொடுத்துட்டாங்க. கேஎம்னா 1.0 × 10⁻6 m. The rate of reaction when substrate concentration அப்படியே எழுதிட்டீங்க. substrate concentration is வந்து அது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.0 × 10⁻6 m. பார்த்து பயப்பட தேவையில்லை. நம்மளுக்கு என்ன பாருங்கள், கேஎம்மோட மதிப்பு எவ்வளோ 1.0 × 10⁻6, எஸ்ஸோட மதிப்பு எவ்வளோ 1.0 × 10⁻6. அப்போ வி மேக்ஸ் ஈக்குவல் டு என்ன, அதாவது ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ் ஈக்குவல் வி மேக்ஸு கொடுத்தாச்சு, கேஎம் கொடுத்துட்டாங்க, சப்ஸ்ட்ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ ரேட் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ரேட் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம், ஸோ ரேட் ஈக்குவல் டு வி மேக்ஸ் சப்ஸ்ட்ரேட் கான்ஸ்டன்ட் எஸ் டிவைடட் பை கேஎம் ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் எஸ். இப்போ நம்மளுக்கு கேஎம்மும் எஸ்ஸும் சமமாக இருந்துச்சுன்னா என்ன சொன்னோம், இதுலேயும் அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆர் ஈக்குவல் டு வி மேக்ஸ் பை 2ன்னு வந்துடும். வி மேக்ஸ் பை 2. ஓகேங்களா. அப்போ வி மேக்ஸ் என்ன இருக்குது, வி மேக்ஸ் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 × 10⁻³ டிவைடட் பை 2. அப்போ ஆன்சர் என்ன வரும் 1 × 10⁻³ எவ்வளோ தான் ஆன்சர். ஓகேங்களா. நீங்கள் இந்தளவு கூட பார்க்கணும் அவசியம் முடியாதுங்க, லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது மேக்ஸிமம் என்ன கொஷின் இருக்குதுன்னு சொன்னால் கிராஃப் வச்சு கேட்டால் சொல்ல தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், என்ன கொஷின், இந்த கிராஃப் அதாவது சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கிறப்ப வெலாசிட்டி என்ன ஆகும்னா நாட் சேஞ்ச். சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கிறப்ப வெலாசிட்டி, அதாவது ரேட்னு கூட சொல்ல மாட்டாங்க, வெலாசிட்டின்னு சொல்லிடுவாங்க, இல்லாட்டி வி மேக்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, அது சொல்ல தெரியும். இந்த கிராஃப் கம்ப்ளீட்டாக சொல்ல தெரியும். சப்ஸ்ட்ரேட் கான்ஸ்டன்ட் லோவாக இருக்கிறப்ப ஃபஸ்ட் ஆர்டர், ஹையாக இருக்கிறப்ப 0 ஆர்டர். கேஎம் ஈக்குவல் டு எஸ்ஸாக இருக்கிறப்ப வி மேக்ஸில் பாதியாக இருக்கும். இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். 3 கண்டிஷன் இருக்குது. 3 கண்டிஷன், இந்த கண்டிஷன் சொன்னோம் இல்லையா, கண்டிஷன் 1, கண்டிஷன் 2, கண்டிஷன் 3, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதில் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியங்க. டேரெக்டாக இந்த ஃபார்முலா வந்துடுங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சாவே போதும். அதில் வி மேக்ஸ் ஈக்குவல் டு என்ன, K2 என்ன, கேஎம் ஈக்குவல் டு என்ன, கேஎம் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கேன், கேஎம் ஈக்குவல் டு சி ஸ்லோ பை இன்டர்செப்ட். இதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா போதும். ஓகேங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் மெக்காலிஸ் மென்டென் ஈக்குவேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் இது ஃபுல்லுமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மட்டும் பார்த்தா போதும். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.